ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேர ஜெபக்கூடுகைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நாம் 935வது நாள் கூடுகையிலே நாம் அனைவரும் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நம்ம அனைவரையும் அணைத்துக் கொண்டு வந்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றிகளை நாம் ஏறெடுக்கப் போகிறோம். இந்த நாளிலே செய்தியை தரும்படி நம் மத்தியிலே சகோதரி ஹேமா அருள்ராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. நற்செய்தி என்கிற தலைப்பிலே இன்று நம் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். அவர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளினுடைய ஜெபக்கூடைக்கு ஆரம்பமாக சகோதரி மாலதி முத்துராஜ் அவர்கள் ஆரம்ப ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், புகழ்கிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்க நிற்பது நிர்மூலமாகாது இருக்கிறது உங்களுடைய சுத்த கிருபை ஆண்டவரே. உங்களுடைய கிருபையால் எங்களை மூடிக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, இப்படி ஒரு இணையதள ஜெபக்குழுவை ஆரம்பிக்கின்ற வானிலை அண்ணாவுக்குள்ள ஏற்படுத்தி தகப்பனே 935வது நாளை காண செய்வீங்களே. இந்த கிருபைக்காக கோடானு கோடி நன்றி ஆண்டவரே. கோடானு கோடி நன்றி சுவாமி. ஹalleluya. ஆண்டவரே, அப்பா, இந்த ஜெபக்கூடுகையில் முடிவு தொடக்கம் முதல் முடிவு வரை தகப்பனே உமது ஆளுகை இருக்கட்டும் தகப்பனே. உமது சித்த இதில் நிறைவேறட்டு தகப்பனே. அப்பா, நீங்க உங்க ஊழியர் தகப்பனே, நாங்க ஏன் கவலைப்படணும் தகப்பனே. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தகப்பனே. அப்பா, இந்த கூடுகைக்கு யாரெல்லாம் வரணும்னு நினைச்சாங்க அனைவரையும் அழைத்து வாங்க ஆண்டவரே. இயேசு நாமத்தில் கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த கூடுகை உமது ஆளுகை இருக்கும்படியாக ஆவியானவர் எங்களோடு இடைப்படும்படியாக வருந்தி அழைக்கிறோம் தகப்பனே. சிறு கூட்டமாக இணைந்து தகப்பனே நாங்கள் வருந்தி அழைக்கிறோம் தகப்பனே. வாங்க இயேசு சுவாமி, வந்து நீங்க நடத்தி தாங்க ஆண்டவரே. உங்க ஊழியம் தகப்பனே, என்ன நோக்கத்திற்காக இந்த நாளை நீங்க நியமித்து கொடுத்தீங்க தகப்பனே. உங்களது ஆளுகை இருக்கட்டும், உங்க பிரசன்னம் இருக்கட்டும் தகப்பனே. பிரசன்ன மகிமையால் நிரப்புங்கப்பா. உங்க பிரசன்னத்தை நாங்க உணர்வுபடி செய்யுங்க ஆண்டவரே. பாடல் வேலையை வசனங்கள் வாசிக்கும் பொழுது எல்லாரும் உள்ளத்திலும் தகப்பனே அந்த வசனங்கள் செய்யட்டும் தகப்பனே. செய்தி கொடுக்க வந்திருக்க சகோதரியை தகப்பனே, நீர் ஆளுகை செய்வீராக ஆண்டவரே. நீங்க இடைபடுவீராக ஆண்டவரே. வல்லமையா பயன்படுத்துங்கப்பா. சகோதரி மூலம் தகப்பனே என்ன செய்தி தகப்பனே எங்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ தகப்பனே, கொடுக்கப்பட்ட தலைப்பின் கீழ் தகப்பனே அவர்கள் தகப்பனே அந்த செய்தியை தகப்பனே எங்களோடு நற்செய்தி என்ற செய்தியை தகப்பனே எங்களோடு சகோதரி பகிர்ந்து கொள்ள தகப்பனே. ஆவியானவரே, நீங்க அவங்களோடு இடைப்படுங்கப்பா. நீங்க உலகத்துக்கு வந்ததே நற்செய்தி தகப்பனே. ஹalleluya. இயேசுவே, அந்த நற்செய்தி என்ற தலைப்பின் சகோதரி பேசுவது தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே எங்களை அன்றோரே அப்பா எங்களை நீச்சல் ஆழத்திற்கு ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அழைத்து செல்லட்டும் தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இன்டர்நெட் வசதிகளை நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. எந்த தடைகள் இல்லாதவாறு நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே. ஏசப்பா, எந்த தடைகள் வெற்றியும் இருக்கக்கூடாது தகப்பனே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. வாரும் ஆண்டவரே, வந்திருக்க ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா, அண்ணாவை தகப்பனே, அக்காவை நீங்க ஆசீர்வதிங்க தகப்பனே. இதுக்கு இணை துணையாக இருக்க தேவதாசா ஃபேமிலியும் தகப்பனே நீங்க பொறுப்படுத்தி வழி நடத்துங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம்ப்பா. ஜெபப்பாங்கள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இந்த கூடுகை முழுவதும் உமது ஆளுகை இருக்கட்டும், உங்க பிரசன்ன மகிமை இருக்கட்டும், உமது தேவ ஆலோசனைப்படி நடக்க உதவி செய்யுங்கப்பா. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிற எங்க ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். ஆமேன், ஆமேன். சகோதரிக்கு நன்றிகள். இப்பொழுது நம்ம மத்தியிலே நல்ல செய்தி இயேசுவை நோக்கிப்பார் ரட்சிப்பார் அப்படிங்கிற பாடலை சகோதரி ஞானவர்ஷா அவர்கள் ஏறெடுப்பார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. நல்ல செய்தி இயேசுவை நோக்கிப்பார் ரட்சிப்பார், நம்பி வந்து அவரை நோக்கிப்பார் ரட்சிப்பார். எந்த பாவியாயினும்
அள்ளமாட்டேன் என்கிறார். துரோகம் செய்த போதிலும் நோக்கி ரட்சிப்பார். எங்கும் செய்தி சொல்லுவோம், நோக்கி ரட்சிப்பார். தேசாதேசம் கூறுவோம், நோக்கி ரட்சிப்பார். எந்த நாடு தீவிலும் இயேசு காத்து நிற்கிறார். மோகனேசனாயின் நோக்கி ரட்சிப்பார். இன்னும் கேள் மனேசராம், இயேசுவே காக்கிறார். நம்பும் பக்தரையெல்லாம் இயேசுவே காக்கிறார். சாற்றும் தாவராமையும் கையால் ஏந்தி கொள்ளுவார். கேடு பாடிலாமலும் இயேசுவே காக்கிறார். சுவிசேஷம் இதுவே, இயேசுவே ரட்சகர். பாவம் நீக்கி தின்னுமே, இயேசுவே காக்கிறார். மோட்சம் சேரும் மரணம் தாங்கிக் கொண்டிருப்பார். தீமையை செய்யாமலும் இயேசுவே காக்கிறார். நல்ல செய்தி இயேசுவை நோக்கி ரட்சிப்பார். நம்பி வந்து அவரை நோக்கி ரட்சிப்பார். ஆமென். ஆமீன், ஆமீன். தேங்க்யூ. அடுத்ததாக சகோதரி மேரி ஜெபிமா அவர்கள் இன்றைக்கான வேத பகுதியை வாசிப்பார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷ பகுதியில் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்களை அவர்கள் வாசிக்க கேட்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் வரை. லூக்கா 8 1 முதல் 3 வரை வசனங்கள். பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். 12 அவருடனே கூட இருந்தார்கள். அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனா எண்ணப்பட்ட மரியாளும் ஏரோதின் காரியக்காரனான கூசாவின் மனைவியாகிய யோவன்னாலும் சூசன்னாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரீகளும் அவருடனே இருந்தார்கள். ஆமேன். வாசிக்க வேண்டிய வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுது நம்ம மத்தியில ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக சகோதரி ஹேமார் ராஜ் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று நம்ம மத்தியிலே நற்செய்தி என்கிற தலைப்பின் கீழே அவர்கள் செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். இந்த நாளிலும் கூட நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவருடைய சமூகத்துல கூடி வர தேவன் கொடுத்த அந்த கிருபைக்காய் அவரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு துதிப்போம். செய்திக்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாட்டிலும் கூட என் தேவனாகிய கர்த்தர் நீர் எங்களை அழைத்தீர். உம்முடைய வார்த்தையை கேட்கும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, ஜெபிக்கும்படியாக, சாட்சி கூறி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக எங்களை நீங்க தெரிந்து கொண்டு அழைத்திருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாடு ஆசீர்வதித்துக் கொடுங்கப்பா. நாளிலும் கூட செய்தி வேலையை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, விசேஷமாக தகப்பனே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த செய்தி எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டதாய் காணப்பட, ஆண்டவரே எங்களுடைய உள்ளமும் மனமும் ஆண்டவரே எப்பொழுதும் உமக்கு என்று தகப்பனே ஒரு கூட்ட
ஆத்துமா ஆண்டவரே நாங்கள் இழுக்கிறவர்களாய் காணப்பட என் தேவன் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த செய்தி கிரியை செய்யும்படியாக எங்களை முழுவதுமாய் உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில என்னை தாழ்த்துகிறேன், வெறுமையாக்குகிறேன், நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கட்டும். உங்களுடைய வார்த்தை எங்களிலிருந்து துணிக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு விசை ஆண்டவரே இந்த செய்தியை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே கிருபையாய் இந்த தருணத்தை கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை நான் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. உங்களுடைய வல்லமையும் உங்களுடைய பலனும் அவர்களை ஒவ்வொரு நிமிஷமும் ஆளுகை செய்யட்டும். அந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் செய்தி ஆண்டவரை தொனித்துக் கொண்டே இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்து எனும் அதிகாரம் உள்ள நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த மாதத்திலும் நற்செய்தி என்ற பொருளில் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்க போகிற தலைப்பு நற்செய்தி. லூக்கா 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்திற்குரிய நற்செய்தியை கூறி பிரசங்கித்து வந்தார். நற்செய்தி என்றால் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் ஒவ்வொரு நாளும் அநேக செய்திகளை கேட்கிறோம். ஆனால் சில செய்திகள் ஒருவேளை அது மெயில் மூலமாகவோ போன் மூலமாகவோ நம்மை சந்தோஷப்படுத்துகிறதாய் கடந்து வந்தால் அது அந்த நாளுக்குரிய நற்செய்தி. அதே போல விதமாக இந்த வேளையிலும் வேதத்தின்படி நற்செய்தி அப்படின்னு சிந்திக்கும் போது தேவனுடைய அன்பின் வெளிப்பாடுதான் நற்செய்தி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு மனிதனாக வந்து நம்மை மீட்டெடுக்கும்படியாக ஒரு மனிதனாக வந்த செய்தி நற்செய்தி. அந்த நற்செய்தியை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன காரியங்களை செய்ய வேண்டும் அதை குறித்து இந்த நாள்ல நாம் சிந்திக்க போகிறோம். இன்னும் சில காரியங்களை பார்ப்போம். நற்செய்தியினால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதையும் பார்ப்போம். இயேசு கிறிஸ்து மூலமாக மனித குலத்திற்கு பரிபூரண வாழ்க்கையை தந்து பாவங்களை மன்னித்து தேவனோடு நம்மை ஒப்புரவாக்கி நித்திய ஜீவனை தந்து புது சிருஷ்டியாக மாற்றியது நற்செய்தியினுடைய வெளிப்பாடாகும். இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த காரியத்துக்கு சொல்வதற்கு முன்பாக ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். குருடனாகிய பர்திமேயும் வழி அருகே இருந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த வேளையில அவனுக்கு ஒரு நற்செய்தி வருகிறது. இயேசு போகிறார் என்று சொல்லி உடனே அவன் என்ன செய்கிறான்? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவன் கேட்ட நற்செய்தியை உடனே பற்றி கொண்டவனாக விடாமல் அவனை அநேகர் தடுத்து நிறுத்துகிறார்கள். ஆனால் அவன் விடவில்லை. தனக்கு நன்மை உண்டாகும் வரைக்கும், அவனுடைய கண்கள் திறக்கப்படும் வரைக்கும் அவன் உறுதியாய் கூப்பிட்டுக் கொண்டே இருந்தான். ஆகவே அவன் சுகத்தை பெற்றுக் கொண்டான். இந்த நாளிலும் கூட நாமும் அந்த நிலைமையோடு கூட இந்த செய்தியை கேட்போமாக. இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார் என்று இருதயத்தில் விசுவாசிப்பது ரட்சிப்பாகும். இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார் என்று நாம் இருதயத்தில் விசுவாசிப்பது ரட்சிப்பாகும். இயேசு கிறிஸ்து உனக்காகவும் வந்தார், உன்னையும் அவர் மீட்பார் என்பது நற்செய்தியாகும். ஆகவே இந்த நாளில் இப்படிப்பட்ட நாம் நற்செய்தியை பெற்றுக்கொண்ட நாம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்விலும் குடும்ப உறவிலும் ஊழிய பாதைகளிலும் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் என்ற நற்செய்தியை பெற்றுக்கொண்ட நாம் அதை சும்மா வைத்துக் கொண்டு நமக்குள்ளே அந்த ஆசீர்வாதங்களை பார்த்து கொண்டு இராதபடி அவரை உறுதியாக பற்றி கொண்டு இயேசு கிறிஸ்துவே சுகத்திற்கு பரிகாரி. அது மாத்திரமல்ல, நம்முடைய தேவைகளுக்கு எல்லாம் அவரே யெகோவா ஈரே, அவர் நம்மை குணமாக்கும் யெகோவா ராஃபா, நமக்கு வெற்றியை தருகிற யெகோவா நிசி, அவர் நம்மோடு கூட இருக்கும் யெகோவா ஷம்மா, நமக்கு சமாதானத்தை தரும் யெகோவா ஷாலோம், வழியில்லாத இடங்கள்ல வழிகளை உண்டாக்குகிற யெகோவா ஓசேனும், நீதி செய்கிற யெகோவா சிக்கேனும், நம்மை பரிசுத்தமாக்கும் யெகோவா மெக்காதிஸ், நமக்கு ரட்சிப்பை தருகிற இயேசுவன், நாம் நம்மோடு கூட இருக்கும் இம்மானுவேலரை அவரே அறியாதவர்களுக்கு அறிவிக்க வேண்டியது நம்மீது விழுந்த கடமையாகும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருடைய சிந்தையையும் ஆண்டவர் தாமே சீர்படுத்துவாராக. நிச்சயமாக கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் சீர்மிகுந்த வாழ்க்கை, ஒரு நற்சீர் உண்டாகும்.
இந்த நற்செய்தியை அறிவிப்பது ஒரு பொழுதுபோக்கான காரியமாக காணப்படவில்லை. நற்செய்தியை 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம். சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை நம் மக்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இது நம் ஒவ்வொருவர் மீதும் விழுந்த கடமையாய் காணப்படுகிறது. இந்த நற்செய்தியை நாம் எப்படி அறிவிக்க வேண்டும் என்று பார்ப்போமானால், நற்செய்தியை சும்மா போய் நம்ம பக்கத்துல உள்ளவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லாதபடிக்கு நாம் நற்செய்தியை அறிவிக்கும்படியாக கிறிஸ்தவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களை தேடி சென்று அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம். அவர்கள் தேவனை அறியும் வரைக்கும், கடைசி மனிதனும் தேவன் ஜீவனுள்ள தேவன் அவரே ரட்சகர் என்பதை அறியும் வரைக்கும் அவனுக்கும் சுவிசேஷம் சொல்ல வேண்டியது நம்முடைய கடமையாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து யோவான் 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறார், இந்த தொழுவத்தில் இல்லாத வேறே ஆடுகளும் எனக்கு உண்டு, அவைகளையும் நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப தொழுவத்தில் இல்லாத வேறே அநேக ஆடுகள் இருக்கிறது. அந்த ஆடுகளை அவருடைய மந்தைக்கு சுதந்திரவாளிகள் ஆக்க வேண்டுவது நம் மீது விழுந்த ஒரு கடமையாய் காணப்படுகிறது. இந்த கடமையாய் பொழுதுபோக்கான காரியமாய் நினையாதபடிக்கு கரிசனையோடு கூட செய்ய வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். அன்றைக்கு ஒரு சமாரிய பெண்ணை தேடி தேவன் கிணற்றண்டை கடந்து சென்றார். அவள் தேவனிடத்தில் பேசின அந்த உடனே அவளுக்குள்ளாக ஒரு உணர்வு ஏற்பட்டு கிராமத்துக்குள்ளாக கடந்து செல்கிறார். ஊருக்குள்ளாக சென்று ஒரு கூட்ட ஜனத்தை அவனுடைய எழுத்து வந்து விட்டதை நம்ம பார்க்கிறோம். அதே போல விதமாக இந்த நாட்களிலும் அறுப்புக்கு வயல்கள் ஆயத்தமாய் காணப்படுகிறது. அந்த ஆயத்தமாய் இருக்கிறதை அறிந்த ஜனங்களாய் நாம் அறுப்புக்கு அவர்களுக்கு மத்தியில கடந்து சென்று சுவிசேஷ நற்செய்தியை சொல்ல வேண்டுவது நமக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்காக காணப்படுகிறது. ஆகவே பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறாரே 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல, எப்படியாகிலும் சிலரை ரட்சிக்கும்படிக்கு, எப்படியாகிலும் என்னை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் தேவனுடைய அன்பை ருசி பார்க்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் என்று சொல்வது போல நாமும் கூட அவர்களோடு கூட அமர்ந்து அவர்களுக்கு தேவனுடைய அன்பை எடுத்துரைக்கிறவர்களாய் காணப்படுவது மிகுந்த இந்த நேரத்தினுடைய இந்த கடைசி நாட்கள்ல நம் மீது விழுந்த கடமையாய் காணப்படுகிறது. நம்முடைய நாட்டிற்கு நம்ம நல்லா நினைச்சு பார்க்கணும். நாம ஒரு காலத்துல தேவனை அறியாத ஒரு ஜனக்கூட்டமா தான் இருந்திருப்போம். மிஷினரிகள் நம்முடைய நாட்டிற்கு வராமல், மிஷினரிகள் நம்மை அணுகாமல், அவர்கள் பட்ட பாடுகள், அடிகள், உபத்திரவங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் சகித்து நமக்கு தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினாங்களே, நற்செய்தியை நமக்கு அறிவித்தார்களே. நாம் இன்றைக்கு நற்செய்தியை அறிந்து கொள்ளும்படியாக அவர்கள் ஒரு பாத்திரமாக காணப்பட்டார்களே. அது நிமித்தமாக இந்த அன்புக்குள்ளாக நற்செய்தி என்ற சுவிசேஷம் நம்மை மனிதராக மாற்றிவிட்டதே. அந்த நோக்கத்தோடு கூட இந்த நாள்ல நம்மை சுற்றிலும் அறியாத ஜனங்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க நாம் முன்வர கடமைப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கென்று அந்த ஆண்டவரை அறியாத ஜனங்களை நோக்கி ஏசாயா 50ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, சமயத்திற்கேற்ற வார்த்தைகளை சொல்லும்படிக்கு கல்விமானி நாவை எனக்கு தந்தரலும் என்று சொல்லி, அந்த கல்விமானுடைய நாவை பெற்றுக்கொண்டு யாருக்கு எப்படி பேசணும். நான் இன்னைக்கு ஒரு செய்தி கேட்டேன். ஒரு மனுஷன் வேதாகமத்தை எடுத்து ஒரு வாலிபன் வாசித்து கொண்டிருக்கும் போது அவனை நோக்கி நிறைய வாலிபர்கள் வந்தாங்களாம். பாரு, உனக்கு பின்னால ஒரு கடல் இருக்கு, உனக்கு பின்னால ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, இது எல்லாம் உடைஞ்சு போயிரும், அது ஒரு நாள் அழிஞ்சு போயிரும். ஆனா நீ வச்சிருக்க அந்த வேத புஸ்தகத்துல பிரசங்கில வாசி எல்லாமே மாயை மாயைன்னு இருக்கு. இந்த வேதாகமத்தின் வார்த்தைகளும் மாயை என்று சொல்லி அவர் சொன்னாராம். அப்ப இந்த வாசிக்கிற வாலிபனுக்குள்ள ஒரு உணர்வு உண்டாயிற்றான். இது மாயை என்று சொல்லும் அளவுக்கு இவர்களுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு கடின இருதயம் காணப்படுமே. ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்களை நோக்கி சென்று இவர்களை கண்டபடித்து இவர்களுக்கு நான் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த உணர்வோடு கூட அவர் சென்று அநேக ஜனங்களை தம்முடைய இயேசு கிறிஸ்துவின் மந்தைக்கு சுதந்திரவாளிகள் ஆக்கினாராம். இன்னைக்கு அவர் முதிர் வயதுல இன்னும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். ஆகவே இந்த நாள்ல அருமையான தேவஜனமாகிய நாம் ஒவ்வொருவரும்
அந்த ஜனங்களை தேடி சென்று அவர்களுக்கு ஒருவேளை வேதனையோடு கூட ஜனங்கள் இருக்கலாம், ஒருவேளை பாடுகளோடு உபத்திரவங்களோடு கண்ணீரோடு கூட இருக்கிற ஜனங்களை தேடி சென்று அவர்களுக்கு சமயத்திற்கு ஏற்ற இயேசு கிறிஸ்துவனை ஆறுதல் படுத்துவார் என்று சொல்லி ஆறுதலற்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு ஆறுதலின் வார்த்தைகளையும், சமாதானமற்ற இருக்கிறவர்களை சமாதானத்தின் தேவன் உங்களுக்கு சமாதானத்தை தருவார், அவரே சகல சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார் என்று சொல்லி அவங்களை ஆறுதல் படுத்துகிற அந்த வார்த்தைகளை நாம் அவர்களுக்கு ஏற்ற விதத்தில் சொல்வோமானால் நிச்சயமாகவே அவர்கள் கிறிஸ்துவின் மந்தைக்கு சுதந்திரவாளிகள் ஆக முடியும். ஆகவே இந்த நாட்கள்ல இயேசு கிறிஸ்து சொன்னது போல நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷ பணியை அறிவிக்கும்படியாக கடந்து செல்ல பிரயாசப்படுவோம். மத்தேயு 21 2 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்திற்கு போங்கள். இது இயேசு கிறிஸ்துவின் வாஞ்சை, கிராமத்திற்கு போங்கள் என்று சொல்லி. இன்னைக்கு நிறைய பேர் ரொம்ப எளிதாக பட்டணங்கள்ல எத்தனையோ சபைகள் இருக்கு, அந்த சபைகள்லையும் அதை சுற்றியுள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முற்படுகிறார்கள். ஆனா ஆண்டவருடைய வாஞ்சை நாம் கிராமத்திற்கு போய் அவரை அறியாத ஜனங்கள், அங்க இருக்கிற மூட பழக்க வழக்கங்கள்ல இருக்கிற அந்த ஜனங்களுக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு கட்டளையாய் காணப்படுகிறது. ஆகவே கிராமத்திற்கு போங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த நாள்ல நாம் ஒரு தீர்மானத்தை எடுப்போம். என்னை சுற்றிலும் இருக்கிற கிராமப்புறங்கள்ல இருக்கிற ஜனங்களுக்கு நான் இந்த சுவிசேஷ நற்செய்தியை, விடுதலையின் நற்செய்தியை சொல்லி அவர்களை ஆண்டவருடைய ஆலயத்திற்கு பங்குள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் தீர்மானிப்போம். நம்ம இந்த ஜெப ஆன்லைன் பிரேயர் குரூப்ல நமக்கு நிறைய நாட்கள் பிரேயர் பாயிண்ட்ஸாகவே இதை பிரதர் கொடுத்திருக்காங்க. நம்ம சபைகள் நிறைந்த இடத்துக்கு போய் சுவிசேஷ பணி செய்வதை விட சபைகள் இல்லாத இடத்திற்கு கடந்து சென்று அங்குள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷ விதையை நம்ம விதைக்க வேண்டும், அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி நாம் முடிந்த அளவுக்கு கடந்து செல்ல பிரயாசப்படுவோம். அப்படி இல்லாவிட்டால் நாம் அந்த காரியத்தை செய்யும்படியாக, அதற்காக ஊழியர்கள் எழும்பும்படியாக ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நிச்சயமாகவே ஒரு கூட்ட ஜனத்தை நாம் கூட்ட ஜனத்தை தேவனுக்கென்று சொந்தமாக்க முடியும். பிரசங்கி 11 வசனத்துல இப்படியாய் வாசிக்கிறோம், 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. இது ஒரு கட்டளையாக காணப்படுகிறது. 7 பேருக்கும் 8 பேருக்கும். ஏன்னா அடுத்து வருகிற காலம் எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. வேதம் சொல்கிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஒரு நாளும் சுவிசேஷம் சொல்ல முடியாத அந்த கடினமான நாட்கள் வருவதற்கு முன்பாகவே நாம் நம்மால் முடிந்த அளவுக்கு சுவிசேஷ பணியை சொல்வது நம் மீது விழுந்த ஒரு பணியாக காணப்படுகிறது. ஆகவே 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடுக்கிறவர்களாய் காணப்படுவோம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவான் 9 வசனத்துல, பகற்காலம் இருக்கும் வரை நான் என்னை அனுப்பினவரின் கிரியையை நடப்பிக்க வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் பகல் காலம் நமக்கு இந்த நாட்கள் ரொம்ப ஈஸியா சுவிசேஷத்தை அறிவிக்கிற நாட்களாய் காணப்படுகிறது. ஒரு சில இடங்கள்லதான் தடைகள் காணப்படுகிறது. நமக்கு திறந்த வாசல் இருக்குகிற இந்த நாட்கள்ல சுவிசேஷம் சொல்லும்படியாக நாம் முற்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் பாரத்தை புரிந்து கொண்டு என்னை அனுப்பினவரின் கிரியையை நடப்பிக்க வேண்டும் என்று அவர் சொன்னது போல அவர் நம் மீது எதிர்பார்க்கிற அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் சுவிசேஷ பணி, நற்செய்தி பணி செய்ய நாம் கடந்து வருவோம். நம்முடைய இந்திய தேசம் ரொம்ப கிராமங்கள் நிறைந்த தேசம். இங்க நிறைய ஜனங்கள் அறிவில்லாத மூட பழக்க வழக்கங்கள்ல இருக்காங்க. இந்த ஜனங்கள் அநேக மூட பழக்க வழக்கங்களின் நிமித்தமாக தேவனை அறியாதபடிக்கு தங்களையே அடித்துக் கொள்கிற காரியங்கள், தங்களையே காயப்படுத்திக் கொள்கிற காரியங்களை நம்முடைய தேசத்துல பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரத்திலும், ஒவ்வொரு மணித்துளியிலும் எத்தனையோ ஜனங்கள் இயேசுவை அறியாதபடிக்கு அவர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இப்பொழுதும் அவர்களுக்கு இயேசுவை அறிவிக்காதவர்களாய் காணப்படுவோம். ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் ஒருவேளை நம்மகிட்ட கேட்கும் போது நம்மளால என்ன பதில் சொல்ல முடியும்? ஆகவே இதை உணர்ந்தவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை, அவர்கள் இன்னும் மீதமுள்ள ஜனங்கள் இயேசுவை அறியாதபடிக்கு அவர்கள் மடிந்து போகாதபடிக்கு இந்த சுவிசேஷத்தை அறிவி
அறிவிக்க நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் 126:5 இப்படியா சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவர் கம்பீரத்தோடு அறுப்பான் என்று சொல்லி, ஏசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு என்று கம்பீரத்தோடு ஒரு பெரிய அறுவடையை நாம் அறுக்கும்படியாக தேவனுடைய நாமம் சுற்றிலும் உள்ள ஜனங்களுக்கு மத்தியில மகிமைப்படும்படியாக நம் ஒவ்வொருவரும் நம்மை ஒப்பு கொடுப்போம். நம்முடைய முழங்கால்கள் அதற்கென்று காத்திருக்கட்டும். முழங்கால் படியிட்டு அவருடைய நாமத்திற்கு மகிமை உள்ள சாட்சிகள் எழும்பும்படியாக தேவனை அறியாமல் யாரும் இனி வருகிற நாட்கள்ல மடிந்து விடாதபடிக்கு அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல கடந்து செல்வோம். இன்று செய்ய வேண்டியதை நாளை செய்வோம் என்று சொல்லி அந்த நேரத்தை நாம் தள்ளி போட்டால் மிகுந்த கடினமான ஒரு காரியமாய் காணப்படும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நாம் எதையும் தள்ளி போடாத விதத்தில் நம்ம பக்கத்துல நம்ம டிராவல் பண்ணும் போதோ, நம்ம பக்கத்து வீடுகள்ல இருக்கிறவர்களுக்கோ, அல்லது நம்ம சந்திக்கிற ஜனங்களுக்கு எப்படியாகிலும் நாம் சுவிசேஷத்தை சொல்லுவோம். பவுலப்போஸ்தலன் சொன்னது போல எல்லாருக்கும் எல்லாமும் ஆனேன் என்ற வார்த்தையின்படி நாமும் எல்லாருக்கும் எல்லாருமாக கடந்து சென்று இந்த சுவிசேஷ பணியை நாம் செய்வோம். அப்படி செய்யும் போது நிச்சயமாகவே பரலோகம் நம் நிமித்தமாய் களி கூறும். அது மாத்திரம் இல்லாதபடிக்கு எபேசியர் 6:15 சமாதானத்தின் நற்செய்தியை அறிவிக்க ஆயத்தம் என்னும் பாதரட்சியை அணிந்தவர்களாக, சும்மா நம்ம பாட்டுல போய் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க எந்த ஒரு முன் ஆயத்தம் இல்லாதவர்களாய் கடந்து செல்லாதபடிக்கு ஆயத்தம் என்ற பாதரட்சியை அணிந்தவர்களாக நாம் கடந்து செல்வோம். அது மாத்திரமல்ல, 2 தீமோத்தேயு 2:3 இயேசு கிறிஸ்துவோடு கூட நல்ல போர் சேவகனால் நாம் தீங்கு அனுபவிக்க நற்செய்தி சொல்ல நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாவோம். இது நம் மீது வந்த கடமை. அந்த கடமையை நாம் கர்த்தருக்கு செய்யும் போது ஒரு திரள் கூட்ட ஆத்துமா பரலோகம் இந்தியர்களால் நிரப்பப்படும். நம்மை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் நம்மோடு கூட பரலோகத்திற்கு கடந்து வர முடியும். ஆகவே இந்த நாள்ல இப்படிப்பட்ட தருணத்தை நாம் ஒரு நாளும் வீணாக்காதபடிக்கு அவருடைய பாதத்துல அமர்ந்திருந்து, ஆண்டவரே எனக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கொடுக்கும்படியாக உம்முடைய ஞானத்தை தாரும் என்று சொல்லி அவரிடத்துல ஞானத்தை பெற்றுக்கொண்டு நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். என கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும், நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். அந்த நற்செய்தியின் புஷ்டியாக்குதல் ஒவ்வொரு இந்திய மனிதனும் அறிந்து கொள்ளும்படியாக, ஒவ்வொரு இந்தியனுக்குள்ளும் இந்த சுவிசேஷ நற்செய்தி கடந்து செல்லும்படியாக இதை ஆன்லைன்ல கேட்கிறவர்களும் கண்டிப்பாக உணர்வடைந்து தேவனுடைய அன்பிற்குள்ளாய் கடந்து வரும்படியாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நற்செய்தி கிரியை செய்ய வேண்டும். ஆகவே இந்த வேளையில நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எனக்கு இந்த வார்த்தை நற்செய்தி என்ற வார்த்தையை கேட்டோன்னு இதுவரைக்கும் நான் என்ன நற்செய்தி செய்தேன், நான் என்ன நற்செய்தியை யாருக்கு அறிவித்தேன்னு சொல்லி ஒவ்வொன்றையா நான் நினைத்து பார்க்கும்போது ஒன்றுமல்ல என்கிற காரியம் தான் வெளிப்பட்டுச்சு. ஆகவே தேவன் எனக்கு அதிக பாரத்தை கொடுத்தார். ஆகவே இந்த நாள்ல நாம் ஒவ்வொருவரும் இதற்காக நாமே அர்ப்பணிப்போம். அர்ப்பணிப்பு இல்லாதபடிக்கு இந்த நற்செய்தி பணியை நம்ம செய்ய முடியாது. ஆகவே நற்செய்தியை அறிவிக்க ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட்டு அவருடைய சமூகத்துல காத்திருந்து போ அல்லது அனுப்பி என்று சொல்லப்பட்ட கட்டளையின்படி அவருக்கு என்று ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்பும்படியாக, கிறிஸ்துவின் மந்தையில் சேராத ஆடுகளை தொழுவத்திற்கு புறம்பாய் இருக்கிற ஆடுகள் தொழுவத்திற்குள் கடந்து வரும்படியாக நாம் நிச்சயமாக கிறிஸ்துவுக்கென்று அவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக, அவருடைய வார்த்தையின் பிரசித்தம் அநேகரை நீதிமானாக்குமே. அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து செயல்படுவோம். கண்களை மூடி செபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, நற்செய்தியை இந்த தலைப்பை நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. ஆண்டவரே, நற்செய்தி அறிவிக்க வேண்டியது எங்க ஒவ்வொருவருடைய கடமைங்கிறத ஆண்டவரே நீங்க உணர்த்திட்டீங்கப்பா. இன்னைக்கு நாங்க செய்தியை கேட்டோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் எப்படியாக சிலர் ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவரே நாங்கள் போய் சொல்லும்படியாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த சுவிசேஷத்தின் நற்செய்தி கடந்து சென்று அவர்களுடைய ஆத்துமா தகப்பனை கர்த்தருக்குள்ளாக திடப்படுத்தப்படும்படியாக, கர்த்தரே தேவன் என்ற அறிக்கை இடும்படியாக, இயேசு கிறிஸ்துவின் மந்தைக்கு ஆண்டவரை சுதந்திரவாளிகளாய் மாறும்படியாக ஒவ்வொருவரையும் நீர் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, ஒருவராவது தகப்பனே உம்முடைய வார்த்தையை கேளாதபடிக்கு, இயேசு என்றால் யார் என்று கேட்காதபடிக்கு தகப்பனே, ஒவ்வொரு ஜனங்களும் எங்களை சுற்றிலும் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே அப்படிப்பட்ட நிலைமையில் காணப்படாதபடிக்கு ஆண்டவரே நாங்கள் கரிசனையோடு தகப்பனே அவர்களை குறித்த பாரத்தோடு
வாஞ்சையோடு தகப்பனே அவர்களிடத்தில் உம்முடைய சுவிசேஷத்தின் வெளிச்சத்தை கொண்டு செல்கிறவர்களாய் காணப்பட கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் ஆண்டவரே கிருபையை தரும்படியாய் தாழ்த்துகிறோம் அப்பா. ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நாங்கள் யாரை சந்திக்க வேண்டும், ஆண்டவரே நாங்கள் யாரிடத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும், எப்படி அவர்களை ஆண்டவரே எங்களுடைய வார்த்தையினால் ஆண்டவரை உமக்கென்று ஆதாயப்படுத்த முடியும் என்று சொல்லி எங்களுக்கு நீங்க கற்றுத்தாங்க. அதற்காக நாங்க உங்க பாதப்படியில காத்திருந்து தகப்பனே பலத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே தைரியமாய் கடந்து செல்ல எங்க ஒவ்வொருவருக்கும் நீ கிருபை தருவதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் ஆண்டவரே நாங்கள் செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நற்செய்தியாளர்களாக ஆண்டவரே நாங்கள் இவ்வளவு நாளும் செய்த காரியத்தை விட இந்த மாதத்துக்கு நீங்க இதை எங்களுக்கு ஒரு கிருபையா கொடுத்திருக்கீங்க, ஒரு தலைப்பா. அந்த தலைப்புக்கு நாங்க அடிபணிந்த ஆண்டவரே நற்செய்தி உண்டாகும்படி ஆண்டவரே எங்களுக்குள்ளாக நற்செய்தி உண்டாகும்படியாக மனிதர்களுடைய சிந்தையில் மாற்றம் உண்டாகும்படியாக ஒவ்வொரு இடத்திலும் கடந்து சென்று தகப்பனே ஒவ்வொரு மனிதனையும் சந்தித்து எந்த தனி மனிதனும் ஆண்டவரே உங்களுடைய அன்பை அறியாதவனாய் கடந்து செல்லாதபடிக்கு அவர்களுக்குள்ளாக உங்களுடைய சுவிசேஷம் ஒளி பிரகாசிக்கப்படும்படியாக ஆண்டவரே இந்த உலகத்துல இருளில் இருக்கிற ஜனங்கள் மெய்யான ஒளியை கண்டு கொள்ளும்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் கருவிகளாய் பயன்பட எங்களை நாங்களே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஏற்றுக்கொள்வீராக. உங்களுடைய வார்த்தையை ஆண்டவரே நீங்க சீக்கிரமாய் எங்கள் மூலமாய் நிறைவேற்ற போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கனமகிமை எல்லாவற்றையும் நீர் எடுத்துக்கொள்ளும். மீட்பரின் சமூகத்தில் ஜெபம் கேட்டேன் நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமென். அருமையான சத்தியத்தை மிக ஆழமான ஒரு வார்த்தைகளோடு நம்ம மத்தியில் பகிர்ந்து கொண்ட சகோதரிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்களுடைய இந்த சுவிசேஷ பணி இன்னும் விரிவடையத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை எடுத்து இன்னும் அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக பயன்படுத்துவாராக. அப்பொழுது இன்று நம்ம மத்தியிலே ஒரு வெட்டிங் ஆனிவர்சரி ஜெபக்குறிப்பு இருக்கிறது. மத்தியிலே நம்மளுடைய ஆன்லைன் ஜெபக்குழுல தவறாமல் பங்கு கொள்ளக்கூடிய சகோதரி சகாய் மேரி அவங்களும் அவங்களுடைய இவாஞ்சலிக் ஜெயச்சந்திரன் பிரதர் அவங்களுடைய மூத்த மகன் டாக்டர் ஜோஷுவா அங்கே டாக்டர் பூர்ணிமா அவர்களுடைய திருமணம் இந்த 7th February இந்த தினத்திலே கடந்த வருஷம் நடைபெற்றது. ஸோ முதலாவது வெட்டிங் ஆனிவர்சரி அவங்க சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. அவர்களுக்காக இந்த நேரத்தில் சகோதரி ஹேமார்லாஜ் அவங்க ஜெபம் பண்ணுவாங்க. நன்றி செலுத்துகிற ஆவியான தகப்பனே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே திருமணத்தில் இணைக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே டாக்டர் ஜாஷ்வாவுக்காகவும் டாக்டர் பூரன்மக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகளை நீங்க இணைத்தீங்க தகப்பனே. குடும்ப வாழ்க்கை குடும்ப உறவு என்ற ஒரு ஆண்டவரே பல்கலைக்கழகத்துக்குள்ளாக உங்களுடைய பிள்ளைகள் கடந்து வர ஆண்டவரே நீங்க கிருபை தந்தீங்க ஆண்டவரே. ஆண்டவரே இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் 1 ஆண்டு காலத்தை ஆண்டவரே இனிதாக முடிக்க நீங்க கிருபை கொடுத்திருக்கீங்க. இன்னும் அநேக திருமண நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் காண வேண்டும் ஆண்டவரே. இன்னும் அநேக நாட்கள் கண்டு தகப்பனே உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக இந்த பிள்ளைகளை நாங்கள் இந்த வேளையில ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் காமி ஆண்டவரே இவர்களுடைய இருதய விருப்பம் இவர்களுடைய வாஞ்சைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. விசேஷமாக மருத்துவ பணி செய்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய கர்த்தர் காமி ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளை இன்னும் அதிகமாய் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கென்று தகப்பனே ஆண்டவரே ஐயா உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அந்த மருத்துவ பணி செய்யும் போது ஆண்டவரே உள்ளான மனதிலோடு கூட தகப்பனே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை ட்ரீட் பண்ணும்போது உங்களுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்து தகப்பனே ஆண்டவரே பேரண்ட்ஸ் ஆண்டவரை உண்மை நம்பி இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே அவர்களுடைய பிள்ளைகளாகிய இவர்களும் ஆண்டவரை உமக்கென்று தகப்பனே ஆண்டவரே இந்த ஊழியத்தை உண்மையாய் செய்ய தேவன் கல்வி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. டாக்டர் ஜாஷ்வாவையும் பூர்ணிமாவையும் நீங்க அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உங்க வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே ஆண்டவரே குடும்பத்துல இணைத்து தகப்பனே ஒரு பக்தி உள்ள சந்ததியை பெறும்படிதானே இந்த வார்த்தையின்படி உங்களுடைய பிள்ளைகளின் மூலமாய் இந்த உலகத்திற்கு ஜீவிக்கிறதில் ஆண்டவரே ஒரு பக்தி உள்ள சந்ததி உருவாகி வெளிவருவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அந்த நாளை நாங்கள் சாட்சியாய் கேட்டு உங்க நாமத்தை உயர்த்த போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் முறிக்கப்படுவதாக. என் தேவனாகிய கர்த்தர் தாமே பிள்ளைகளுடைய பிரயோசங்களுக்கு பதில் கொடுப்பீராக. பிள்ளைகளுடைய பெற்றோர் சீக்கிரத்திலே நல்ல செய்தி கேட்கும்படியாக, அவர்களுடைய உள்ளத்தில் சந்தோஷம் பெருகும்படியாக இவர்களை நாங்கள் ஆன்லைன் ஜெப குழுவில் இருந்து வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொன்ன வாழ்த்துதல் அப்படியே தங்கும்படியாக, அவருடைய பணி சிறக்கும்படியாக, அவருடைய வாழ்க்கையில என் தெய்வ பிரசனம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இருந்து இவர்களை வழி நடத்தும்படியாக கர்த்தர் இவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து ஆண்டவரே இவர்களை வழி நடத்தி இவருடைய வாழ்க்கையில தகப்பனே எல்லா நன்மைகளும் ஆண்டவர், எந்த ஒரு நன்மையும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்ன உங்க வார்த்தையின்படி தகப்பனே ஒரு நன்மையும் குறைவுபடாத ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் அப்படி செய்து இவர்கள் களி கூற பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். சீக்கிரத்தில் அந்த களி கூறுதலின் நற்செய்தியை நாங்கள் கேட்டு உங்க நாமத்தை உயர்த்த போவதற்காக நன்றி நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்து நம் அதிகாரம் உள்ள நாமத்தில் இந்த பிள்ளைகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமேன் ஆமேன் ஆமேன். Amen. Happy wedding anniversary, dear children. God bless you. Thank you, sir. Thank you. Anniversary, Dr. Joshua and Purnima. Thank you, sister. I'll inform them about it. Thank you so much. Thank you, sir. Thank you, everyone. நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போக போகிறோம். முதலாவது ஜெப குறிப்பு கர்த்தருடைய ஜெபத்தினுடைய அடிப்படையில் முதலாவது ஜெப குறிப்பு. அதுக்கு அடுத்ததாக கர்த்தருடைய ஜெபத்தின் அடிப்படையில் இப்பொழுது முதலாவது பகுதியை நான் ஜெபிக்கிறேன். ஜெபிப்போம். எங்களை நேசிக்க நல்ல தகப்பனே, கிருபையாக நீ தந்திருக்கிற நல்ல ஜெப ஐக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக ஆண்டவரே எங்களுடைய ஜெபக்குழுவை மேலும் ஆசீர்வித்து வரக்கூடிய உணவான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் கர்த்தருடைய ஜெபத்தின் அடிப்படையில் இந்த ஜெபத்தை உமது கரத்திலே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய உங்களுடைய நாமத்தை நாங்கள் பசுத்தப்படுவதாக சொல்லி நாங்கள் கர்த்தருடைய ஜெபத்திலே நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆனால் உங்களுடைய நாமத்தை நாங்கள் பசுத்த குளிச்சலாக்கின பல காரியங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் முறையெடுக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே, நீர் பரிசுத்தரும் நீதி உள்ளவரும் மகிமைக்குரியவருமாறு இருக்கிறீர் தகப்பனே. ஆனால் எங்கள் வாழ்க்கையில எங்கள் நடத்தையாலும் எங்கள் வார்த்தையாலும் உமது பரிசுத்த நாமத்தை எத்தனையோ தரங்களை நாங்கள் அவமதித்திருக்கிறோம் என்பதை நாங்கள் இந்த நேரத்தில் தாழ்மையோடு உங்களிடத்தில் நாங்கள் முறையிடுகிறோம். உமது நாமத்தை சொன்னோம், ஆனால் உங்களுடைய சித்தத்தை எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செய்யவில்லை. நாங்கள் வாயால விசுவாசத்தை நிறைய கூறினோம், ஆனால் எங்கள் வாழ்க்கையில அப்படி வாழ்வதற்கு நாங்கள் பல நேரங்களில் மறுத்திருக்கிறோம். உமது நாமத்தை நாங்கள் சாட்சியாக காட்ட வேண்டிய இடங்களில் கூட இந்த உலகத்தோடு சமரசம் செய்து கொண்டு உமது நாமத்தை நாங்கள் இகழ்ச்சிக்குள்ளாக கேட்கிறோம் தகப்பனே. திரும்பியாக எங்களை மன்னித்து ஆண்டவர் உமது பரிசுத்த இரத்தத்தால் எங்களை நீர் மறுபடியும் சுத்திகரிக்க வேண்டுமாறு உம்மிடத்தில் மன்றாடுகிறோம். திருச்சபையாய், குடும்பங்களாய், தனி நபர்களாக நாங்கள் நீதியை காட்ட வேண்டிய இடங்கள் எல்லாம் மௌனமாக இருந்திருக்கிறோம். அன்பை காட்ட வேண்டிய இடங்கள் எல்லாம் நாங்கள் கடினமாக இருந்திருக்கிறோம். சத்தியத்தை நிலைநாட்ட வேண்டிய இடங்கள்லாம் நாங்கள் சுயநலத்தையும் பயத்தையும் நாங்கள் வெளிக்காட்டியிருக்கோம் தகப்பனே. பிரஜாதிகள் மத்தியில ஆண்டவரே, மகிமைப்பட வேண்டிய உமது நாமத்தை நாங்கள் எங்களுடைய நடத்தையினாலும் எங்களுடைய செயல்களினாலும் நிந்திக்கப்படுவதற்கு நாங்கள் பல நேரங்களில் காரணமாக இருந்திருக்கிறோம். பட்ட செய்திகளை நீர் தயவாய் மன்னித்தள்ள வேண்டுமாறு மனத்தில் மண்டாடுகிறோம். ஒரு விசை எங்களை நீர் பரிசுத்தப்படுத்தி உமது ஆவியால் புதுப்பித்து உமது நாமத்துக்கு மகிமை தர வரும் வகையில் நாங்கள் நடப்பதற்கு தேவரி நல்ல ஆலோசனையில் நல்ல தைரியத்தையும் ஆண்டவரே அதற்கேற்ற சகாயத்தையும் நீர் எங்களுக்கு நீ தர வேண்டுமாறு மட்டும் மண்டாடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, அதே போல நாங்கள் எதற்கு ஜபங்கள்ல உமது ராஜ்யம் வருவதாக சொல்லி நாங்கள் ஜபித்திருக்கிறோம். ஆனால் உண்மையிலே உங்களுடைய ராஜ்யம் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே இந்த நேரத்தில் நாம் முறையிடுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில சுயநலங்கள் நிறைய இருந்திருக்குது, அகந்தை நிறைய இருந்திருக்கு. இந்த உலகத்துக்குரிய ஆசைகள், இந்த உலகத்துக்குரிய பவுசு எல்லாம் எங்கள்கிட்ட நிறைய இருந்திருக்கு தகப்பனே. ஆண்டவரே, அதையெல்லாம் நாங்கள் உதகரங்களில் இந்த நேரத்தில் நாங்கள் ஒன்றா அறிக்கையிடுகிறோம். தேவனி தயவாய் அதை எல்லாத்தையும் நீங்கள் மன்னிக்கு தர வேண்டுமாறு மட்டும் மன்றாடுகிற தகப்பனே. உத சித்தத்தை தேடாம எங்களுடைய சௌகரியத்தையும் எங்களுடைய கம்ஃபர்டபிலிட்டி மட்டுமே நாங்கள் பல நேரங்கள் தேடி இருக்கிறோம்.
எங்க பாதுகாப்பை மட்டுமே நாங்கள் முதன்மைப்படுத்தியிருக்கிறோம் தகப்பனே. நீதியும் அன்பும் சத்தியமும் நிலைக்க வேண்டிய இடங்கள் எல்லாம் நாங்கள் மௌனத்தையும் காம்ப்ரமைஸையுமே நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். தேவரீர் எங்கள் மேல நீர் மன்னிக்க வேண்டுமாறு மட்டும் அடைகிறோம். பிறர் மேல நாங்கள் மன்னிக்காம அவங்க மேல இன்னும் கோபத்தோடு சில நேரங்கள் இருக்கிறோம், பகை கொண்டு இருக்கிறோம், பொறாமை இருக்குது. முறிவடைந்த நேரங்களில் உறவுகள் எல்லாம் ஒரு முறிவடைந்த நிலையில நிறைய இருக்குது. ராஜ்யத்தின் சமாதானத்தை எங்க உள்ளங்களை தடுத்ததை நாங்கள் நினைத்து அறிக்கையிடுகிறோம் தகப்பனே. தயவாய் எங்களை மன்னித்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். திருச்சபையின் மக்களாய் ஆண்டவரே, நீர் உமது ரத்தத்தால் எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். நாங்கள் சேவை செய்யணும், ஆனா அதிலெல்லாம் நாங்கள் சோர்வை காட்டியிருக்கிறோம். நாங்கள் ஜெபத்துலலாம் பல நேரங்கள் அலட்சியம் இருந்திருக்கிறோம் தகப்பனே. வார்த்தைகள்ல ஆண்டவரே, வார்த்தை சொல்லக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் நிலைவரம் இல்லாம தடுமாறி இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, உமது ராஜ்யத்தின் வல்லமையை மங்க செய்திருக்கிறோம் நாங்கள் பல நேரங்கள்ல. தயவாய் எங்களை மன்னித்து ஆண்டவரே, எங்கள் குற்றங்களை எல்லாவற்றையும் நீர் தயவாய் ஒரு விசை கழுவி சுத்தப்படுத்தும். எங்கள் இருதயங்கள் உமது ராஜ்யத்துக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒவ்வொரு தடையையும் நீர் அகற்றி விட வேண்டுமாறு மட்டும் கொண்டாடுகிறோம் தகப்பனே. உமது ஆவியால் எங்களை புதுப்பித்து நீதியும் சமாதானம் உடையவர்களாக உமது ராஜ்யத்தின் கருவிகளாக நாங்கள் வாழ்வதற்கு தேவரீர் எங்களை இதை தயார்படுத்த வேண்டுமாறு மட்டும் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, அதே போல நம்மளுக்கு ஜெபத்தை செல்லும்போது ஒரு சித்தம் ஆண்டவரே பரலோகத்தில் நிறைவேறுவது போல பூமியிலும் நிறைவேறதாக சொல்லி நாங்கள் முறையிடுகிறோம். ஆனால் எங்கள் வாழ்க்கையிலையும் எங்கள் திருச்சபையினுடைய காரியங்களும் ஆண்டவரே தடையாக இருக்கிற காரியங்கள் இந்த நேரத்தில் நாங்கள் முறையிடுகிற தகப்பனே. எங்களோட சொந்த சித்தத்தை ஆண்டவரே உமது சித்தத்திற்கு மேலாக வைத்து ஆண்டவரே நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். அவசரம், சுய விருப்பம், உலக அளவிலான ஆலோசனைகள், உமது வழி நடத்துதல நாங்கள் மறந்துருக்கிறோம் தகப்பனே. உமது குரல்ல எங்க கேட்க முடியாத அளவுக்கு எங்க வாழ்க்கையில எங்களோட மைண்ட் முழுவதும் இந்த உலகத்தின் காரியங்களே நாங்கள் இருக்கிறத நாங்கள் அறிக்கடிக்கிறோம் தகப்பனே. ஜெபத்துல ரொம்ப சோர்வடைந்திருக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே ஒரு விசை தயவாய் முது கண்களுக்கு முன்பாக வெளிரங்கமா இருக்கிறது தகப்பனே. அது எல்லாத்தையும் தயவாய் நீர் மன்னித்து ஒரு விசை உமது பரிசுத்த ரத்தத்தால் எங்களை நீ கழுவி சுத்திப்படுத்தி மறுபடியுமாக முதல் சமத்தினுடைய பிள்ளைகளாக எங்களை நிலைநிறுத்த வேண்டுமாறு மட்டும் கொண்டாடுகிற தகப்பனே. ஒரு சித்தத்தை தாமதியாகி நாங்கள் முறையிடுகிறோம். பயம், சந்தேகம், மன்னிக்க முடியாத இருதயம், அகந்த, பிடிவாதம், இப்படிப்பட்ட ஒரு சித்தத்திற்கு எதிரான எங்களுடைய சிந்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே ஒன்றொன்றா நாங்கள் அறிக்கையிடுகிறோம். ஆண்டவரே, திருச்சபையாய் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய இடங்கள்ல நாங்கள் பிளவுபட்டு சண்டை போட்டு பிரிந்திருக்கிறத நாங்கள் பார்த்துருக்கிறோம் தகப்பனே. சேவை செய்யக்கூடிய இடங்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் சுயநலத்தையும் தேர்ந்தெடுத்த ஆண்டவரே நாங்கள் உங்களுக்கு அறிக்கை எடுக்கிறோம். அவற்றை எல்லாவற்றையும் நீர் தயவாய் மன்னித்து எங்களை நீர் மறுபடியுமாக ஒரு ஆவியில புதுப்பிக்கப்பட்டவர்களாக எங்களை நிலைநிறுத்த வேண்டுமாறு மட்டும் கொண்டாடி தகப்பனே. ஒரு சித்தத்துக்கு தடையாக நின்று கொண்டிருக்கக்கூடிய எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தையும் நீர் அகற்றிவிட வேண்டுமாறு மட்டும் கொண்டாடுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். உமது ஆவியால் புதுப்பித்து உங்கள் சித்தத்தை நிறைவேற்றத்தக்கதாக உள்ள ஜனங்களாக நாங்கள் வாழ்வதற்கு எங்களை நீர் தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் உள்ளத்துல நல்ல புதிய ஒரு ஆவியை தந்து ஆண்டவரே எங்களுடைய தைரியத்தோடு நாங்கள் வாழ்வதற்கும் உண்மை நாங்கள் முதன்மைப்படுத்தவும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள் நாங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையில உண்மை நாங்கள் பிரதிபலிக்கத்தக்கதாக வாழ்வதற்கு எங்களுக்கு நீர் துணை புரிய வேண்டுமாறு மட்டும் கொண்டாடுகிற தகப்பனே. சங்கீதம் 139 நாங்கள் வாசிக்கிறோம். தேவனே, எங்கள் இருதயத்தை ஆராய்ந்து பாரு, எங்கள்கிட்ட தீய வழி உண்டோ என்று பார்த்து எங்களை நித்திய வழியில நடத்தும் இந்த சங்கீதக்காரன் சொல்வது போல இந்த நேரத்துல இதே போல நாங்களும் எங்களை ஆராய்ந்து பாரு, எங்களை ஆராய்ந்து பாரு. உங்களுக்கு பிடித்தமில்லாத பாதைகள் எல்லாவற்றையும் காரியங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு அகற்றி நாங்கள் நேர்மையாக நீதியின் பாதைகளை நித்தியத்தில் நோக்கி நாங்கள் நடைபெறுவதற்கு இவரே எங்களை நீர் பக்குவப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மணிமேல உமக்கு செலுத்துகிறோம். இயேசு முதல் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல தந்தையே, ஆமீன். அடுத்த ஜெப குறிப்பு சகோதரன் டேனியல் அவர்கள் எடுப்பார். ஆண்மின் ஆண்டவரே, மெத்துங்க தாவை சோத்திகம் ராஜா, இந்த வேலை கூட ஆண்டவரே கர்த்தருடைய ஜெபத்திலே நாங்கள் இன்னொரு 3 குறிப்புகளை பார்த்துக்கிறோம் சுவாமி. அன்னுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலை கூட சுவாமி நாங்கள் எங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. விசேஷமாக எங்களுக்கு தேவையானது உங்களுடைய ஜீவ வசனம் ஆண்டவரே.
அந்த வசனம் ஆண்டவரே சபை கூடும் பொழுதும் கிடைக்க வேண்டும் ஆண்டவரே. இவ்விதமாக ஆண்டவரே நீர் அனுதின மன்னாவை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளை போஷித்தீரோ அதே விதமாக எங்கள் சபைகள் ஆண்டவரே ஒவ்வொரு கூடுகையிலும் ஆண்டவரே தெய்வ வசனங்கள் எங்களுக்கு கிடைக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை தரும் ஜெபிக்கிறோம். அதேபோல் ஆண்டவரே அந்த வசனங்கள் திருத்து பேசப்படாதபடியாக கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொண்டு ஆவியானவர் இவ்விதமாக அந்த வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நன்கு உணர்ந்து அறிந்து செயல்படும்படியாக எல்லா சபை ஊழியர்களுக்கும் போதக பிதாக்களுக்கும் கர்த்தர் தரும்படி செய்யுங்கள் சபை. சும்மா தேவனே, நாங்கள் உங்கள் வார்த்தையை தெளிவாய் கேட்டு ஆழ்ந்த கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்து அதை அனுசரிக்கும்படியாக எனக்கு கிருபை தந்து அதன் மூலமாக நாங்கள் மாற்றம் அடைய கர்த்தர் கிருபை தாரும் சுவாமி. அதேவிட ஆண்டவரே, எங்களுடைய மக்களுக்கு எத்தனையோ தேவைகள் இருக்கிறதப்பா, அன்றோட தேவைகள் இருக்கிறது சுவாமி, அதை அறிந்திருக்கிறதப்பா. சரி, நன்மைகள் உண்டு ராஜா. மாணவர்களுக்கு படிப்பு தேவைப்படுகிறது சுவாமி, வெற்றி தேவைப்படுகிறது, முன்னேற்றம் தேவைப்படுகிறது. விதமாக தேவனே, உழைப்பாளிகளுக்கு நல்ல அறுவடை தேவைப்படுகிறது. அது நிமித்தமாய் அவர்களுடைய வாழ்வாதாரங்கள் பெருக வேண்டும் அப்பா. வாழ்வாதாரங்கள் பெருக வேண்டும் என்ற ஒரே பாரத்தோடு ஜெபிக்கும் கர்த்தாவே. தேவன் தாம் அதை நடத்த முடியும் அப்பா. அந்த கையிட்டு செய் ஒவ்வொரு வேலையிலும் வெற்றி பெற கிருபை தாரும் சுவாமி. அது நிமித்தமாய் தேவனே, நாங்கள் பலத்தோடு கூட, ஞானத்தோடு கூட, அறிவோடு கூட, திறமையோடு கூட எங்கள் காரியங்கள் செய்வது நிமித்தமாய் வெற்றி பெற்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும் ஜெபிக்கும் கர்த்தாவே. தெய்வமாக ஆண்டவரே, சபையில் இருக்க அநேக மக்கள் ஆண்டவரே அநேக நோய்கள் நிமித்தமாய் வேதனைப்படுவதை பார்க்கிறோம் கர்த்தாவே. வெளியே சொல்ல முடியாத அநேக நோய்கள் நிமித்தமாய் அநேக மக்கள் வேதனைப்படுவதை பார்க்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் தேவை இந்த வேலை ஆண்டவரே சரீர சுகம் ஆண்டவரே. கர்த்தர் அவள் பிரியமானவருக்கு நல்ல சுகத்தை கொடுக்கிற தேவன் அல்லவா. ஊழியம் செய்கிற மக்களுக்கு ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் அல்லவா. ஆண்டவரே, எங்கள் சபை மக்கள், விசேஷமாக ஊழியம் செய்யும் மக்கள் அதிகமாக பாரப்பட்டு அதிகமாக வேதனைப்பட்டு சரீர வேதனையோடு கூட அவர்கள் வேதனைப்படுவதை அறிந்துக்கிற சுவாமி, இப்பொழுதும் இறங்குபடி செபிக்கிறோம் அப்பா. அவள் மேல் இறங்கி ஆண்டவரே, இன்றைய தேவை என்ன, எந்த பலம் தேவை, பலப்பட்ட தேவன் நீர், சத்தமில்லாத சத்தம் கொடுக்கிற தேவன் நீர். எனக்கு இருக்கிற பலத்தோடு கூட நீ முன்னேறி செல்லு சொன்னீர் அல்லவா. அந்த வாக்கின்படியே ஆண்டவரே, இதையோடு கொடுத்த வாக்கின்படியே ஆண்டவரே, நீர் கொடுத்த பலத்தை பெற்று முன்னேறி செல்வதற்காக அருமையான உங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருபையை தரும் தாவே. அதே வேளை ஆண்டவரே, அநேக விதமான மக்கள், சபையின் மக்கள் இன்றைய தேவைகளிலே கடன் பாரம் குறைய வேண்டும். கடன்பட்ட உள்ளத்திலே வேதனைப்படும் மக்கள் உண்டு ராஜா. அன்றாய தேவைக்கு பணம் இல்லை என்று இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் அவர்மேல் கிருபையா இருந்த சுவாமி திருப்தி அடையும்படியாக போஷிக்கும்படி தாவே. ஆம் தேவனே, 5 அப்பங்களை கொண்டு 5000 பேரை போஷித்த தேவன், போஷித்த பிறகு 12 கோடி நிறைய மீதம் தேவன் தாமே இன்றும் அவருடைய கடன்கள் எல்லாம் அடைக்கப்பட்டு இன்றைய தேவைகள் சந்திக்கப்பட்டு இன்னும் வரும் நாட்களுக்காக சேமித்துக் கொள்ள முடியாத கிருபையை தந்து தாவே. பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க தாவே. தொடர்ந்து கத்தாவே, அநேக மக்கள் பலவிதமான வழக்குகள் நிமித்தமாய் அலைந்து திருவார்கள் சுவாமி. கோர்ட்டுக்கு அலைந்து திருவார்கள் அப்பா. நியாயம் கிடைக்கவில்லை ராஜா. மனமிறங்கி ஆண்டவரே, இன்றைய தேவை அவளுக்கு ஒரு நியாயம் தேவை, இன்றைய தேவை அவளுக்கு ஒரு நீதி தேவை என்று சொல்லி வேண்டுதலை பார்க்கணும் சுவாமி. ஆம் ஆண்டவரே, அந்த ஏழை விதவை அந்த ஒரு பூலோக ஞானத்தை கேட்ட பொழுது அந்த மனிதன் ஆண்டவரே பூலோக ஞானத்தை இருந்தாலும் கூட அடிக்கடி நட்சத்திர நிமித்தமாக இந்த மகளுக்கு இறங்கியது போலவே நாங்களும் இந்த வேலை இறங்கி வேண்டுகிறோம், மன்றாடுகிறோம் கர்த்தாவே. எங்களுடைய சபை குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய பிள்ளைகளுக்கும் உடைய கடன் தொல்லைகளும் எல்லா வழக்குகளும் தீர்த்து வைக்கும்படி கர்த்தாவே. அப்படி செய்வதற்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் சுவாமி. தொடர்ந்து கர்த்தாவே, நீ சொன்னது ஆண்டவரே நாங்கள் நினைவு கொள்கிறோம் அப்பா. உங்கள் கடனாளிகளை மன்னிப்பது போல உங்கள் கடன்களையும் மன்னித்துவிடும் என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம் சுவாமி. எங்கள் கடனை மன்னிக்க வேண்டும், எங்கள் குற்றங்களை மன்னிக்க வேண்டும். அதுக்கு முதலாவதாக நாங்கள் எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்த மக்கள் யார் என்று அறிந்து தெரிந்து உணர்ந்து அவளை மன்னிக்க கற்று கிருபித்தாரும் அப்பா. இந்த மன்னிப்பு இல்லாத நிமித்தமாக தான் ஆண்டவரே இன்னும் மன்னிப்பு பெறாத மக்கள் அழைக்கிறோம் சுவாமி.
அதை என்னிடையும் ஆண்டவரே முந்தாக கனெக்ட் பண்ண நீதான் ஆண்டவரே. ஆகையால் தேவனே, நாங்கள் செய்த அநேக விதமான தீமைகள், எங்கள் ஆண்டவரே எங்கள் சரீரத்துக்கு விரோதமாக செய்த தீமைகள் உண்டு, எங்களுடைய அயலாருக்கு விரோதமாக செய்த தீமைகள் உண்டு, ஆண்டவருக்கே விரோதமாக செய்த தீமைகள் உண்டப்பா. எல்லாவற்றையும் உணர்ந்து கொண்ட உணர்வுள்ள எதையும் தந்து ஆண்டவரே, இதை உணர்ந்து நாங்கள் மன்றாட கிருபை ஜெபிக்கிறோம், அவற்றை மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம். அதேவேளை ஆண்டவரே, நாங்கள் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னியும் அப்பா. உங்களுடைய கற்பனை விரோதமாக செய்த பாவங்கள் அநேக உண்டு ராஜா. விசேஷமாக தேவனே, உடைய விசுவாச பிரமாணத்தை நாவினால் அரைக்கிறது செய்வீர. உண்மையிலே ஆண்டவரே, இந்த பிரமாணத்தின் படியாக நடப்பது இல்லை என்று பார்த்தாவே ஆண்டவரே, ஆபிரகாம் முதற்கொண்டு விசுவாசத்தின் படியாகவே, விசுவாச பிரமாணத்தின் படியாகவே நடந்து இயேசு கிறிஸ்து வரை பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நாள் வரையிலும் கூட அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் இந்த சபையை நடந்து கொண்டு சுவாமி. ஆண்டவரே, இந்த அறிக்கையை நாங்கள் செய்வதில்லை, தயவாக மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. முதலாவது தேவனே, நாங்கள் விசுவாச அறிக்கை செய்ய கிருபித்தாரும் சுவாமி. தேவன் ஆண்டவரே, கர்த்தர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. தேவனே, விசேஷமாக தேவனே, நாங்கள் பல வேளைகளிலே துன்பப்படுத்தப்படுகிறோம், கவர்மெண்ட் மூலமாக துன்பப்படுத்தப்படுகிறோம், சட்டத்து மூலமாக துன்பப்படுத்தப்படுகிறோம் ஆண்டவரே. அநேக சபைகள் ஆண்டவரே துன்பப்படுத்தப்படுகிறது பார்க்கும் தாவே, ஊழியர்கள் துன்பப்படுத்துகிறார்கள் சுவாமி. இதை நாங்கள் மிகப்படுத்தி காண்பிக்கிறோம். அநேகர் போராட்டம் செய்கிறார்கள். ஆண்டவரே, கர்த்தர் சொன்ன காரியம் எல்லாம் இவர்களுக்கு அது ஆசீர்வாதம். அவளுக்கு ஆண்டவரே, அந்த துன்பப்படும் மக்களுக்கு ஆசீர்வாதம் மாறுமொழி சொன்னீரப்பா. என் நாமத்தை நிமித்தமாய் உபத்திரவதை மக்களுக்கு வாக்கியம் வழங்க சொன்னீரப்பா. அந்த வாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதுக்கு மாறாக நாங்கள் அதை உதவி தள்ளாதபடி மன்னிக்கும்படியாக யாரெல்லாம் அவளை துன்பப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உபத்திரப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் உடைய போதக பிதாக்களையும் உடைய சபை கூடி வரும் இடத்திலே இருக்கிற ஊழியர்களையும் துன்பப்படுத்துகிறார்களோ, அடிக்கிறார்களோ, அவமானப்படுத்துகிறார்களோ, அவளை எல்லாரையும் மன்னிக்கும்படி ஜெபித்தாவே. மன்னியும் ஆண்டவரே, மன்னியும் கர்த்தாவே. தேவனே, மத தீவிரவாதிகள் அநேகர் ஆண்டவரே சபைகளை ஆண்டவரே அழிக்கிறார்கள் பார்க்கணும் கர்த்தாவே. இது கடைசி கால அறிகுறின்னு பார்க்கணும் கர்த்தாவே. அதை அறிந்து கொண்டவர்களாக நாங்கள் ஆண்டவரே, இந்த காரியங்கள் எங்கள் பாக்கியத்திற்காக, இந்த நன்மைக்காக, பரிசுத்த உம்முடைய புஸ்தகத்தை எழுதப்படும் ஆசீர்வாதங்களாக அமைப்புக்கான நினைவு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ராஜா. ஆகையால் தேவனே, நாங்கள் ஸ்தோத்திக்க கிருபைத்தாரும், முழு மனதோடு ஸ்தோத்திக்க கிருபைத்தாரும் சுவாமி. வாயால் அல்ல ராஜா, முழு மனதோடு நாங்கள் ஸ்தோத்திக்க கிருபைத்தாரும் சுவாமி. இப்படிதாக எங்கள் சபைக்கு விரோதமாக, ஒழித்துக்கு விரோதமாக, இந்த வார்த்தைக்கு விரோதமாக ஆண்டவரே எழும்புகிற எல்லா மக்களையும் தயவாக மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம், மன்னிக்கும்படி ஜெபிக்கிறோம் அப்பா. மன்னித்து ஆசீர்வாதம் சுவாமி. நாங்கள் அவர் மன்னிக்கும் பொழுது மாத்திரம்தான் எங்கள் பாவங்கள் எங்களுக்கு மன்னிக்கப்படும் ஆண்டவரே. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டவர்களாக நாங்கள் மன்னிக்கும் மக்களாக இருக்கிற ஜெபிக்கிறதாவே நாங்கள் மன்னித்து அதன் மூலமாக எங்களுடைய பாவங்கள் இருந்து விடுதலை பெற்றுக் கிருபைத்தாரும் சுவாமி. விளங்க ஆண்டவரே, சோதனைகள் அதனால தீமைகளுக்கு நாங்கள் பார்த்தோம் சுவாமி. சோதனை நடத்தாதபடி தீமைக்கு விலைக்கு பாருங்கள் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. வேலை கூட ஆண்டவரே, அநேக விதமான தீமைகள் நாங்கள் செலுத்த தகுதி வச்சிருக்கிறோம். செலுத்திய தீமைகள், ஆத்ம சேவைகள், அரசாங்கத்தின் சேதனைகள், பலவித சோதனைகள் அப்பா. செலுக்கு விரதமாக பல சோதனைகள் வருகிறது பார்க்கவங்க தாவே. ஆத்மாக்கு விரதமாக பல சோதனைகள் வருகிறது பார்க்கவங்க தாவே. தேவன் ஆண்டவரே, அரசாங்க சட்டத்திட்டத்துக்கு விரோதமாக அநேக சோதனை வருகிறது பார்க்கவங்க தாவே. தேவனே, இது மூலமாக நாங்கள் அநேக தேவைகளுக்கு உட்பட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் அன்றாடுகிறோம் கர்த்தாவே. இந்த ஒரு ஆண்டவரே சோதனையும் எங்களை ஆண்டவரை தீமைக்கு உட்படக்கூடாதபடியாக தடுத்துக் கொள்ளும் அப்பா. சோதனையும் தீமையும் ஒன்றுபடுத்தினப்பா. சோதனை வருவது நிச்சயம், சோதனை இல்லாமல் இருக்க முடியாது. உமக்கே சோதனை வந்தது சுவாமி. ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே உமக்கு சோதனை வந்தது ராஜா. அதை மேற்கொள்வதற்கு நீ வேத வசனத்தை பயன்படுத்திருப்பா. தெய்வமாக நாங்களும் ஆண்டவரே வசனத்தை கொண்டு வெள்ள கிருபிக்கிறோம். தீமைக்கு மாறாக நாங்கள் நன்மை பெற்றுக்கொள்ள கிருபித்து ஆரம்பப்பா. ஆண்டவரே, பொல்லாத பிசாசின் சேனைகளுக்கு மாறாக தெய்வ தோழருடைய பரிமாற்றம் எங்களை வறுமுறையாக கத்த கிருபித்தாரும் சுவாமி. விதமாக தேவனை எங்கள் மாற்றம் ஜெயங்கள் தாவே. தேவனை அதே வேளை ஆண்டவரே, சில வேளை ஆண்டவரே நீரே சில சோதனை அனுமதிக்கிறதப்பா. நன்மைக்கு ஏதுவாக தான் அனுமதிக்கிறோம் சுவாமி. உணர்ந்து கொள்ள கத்த கிருபித்தாரும் அப்பா. உணர்ந்து கொள்ள கிருபித்தாரும் சுவாமி. நம்முடைய மகன் யோபுவை ஆண்டவரே இவ்விதமாக நீ சோதித்தீர் பார்த்தோங்க தாவே. சோதனைக்கு அனுமதித்தீர் என்று பார்த்தோங்க தாவே. நித்தமா தேவனே, அவன் சரீர ரீதியாக, குடும்ப ரீதியாக, வாழ்வின் ரீதியாக அநேக வித பாடல்களை அனுபவித்து பார்த்தோம் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே கடைசியிலே விடுதலை என்று பார்க்கணும் தாவே.
அந்த விதமான விடுதலை திருமலை இருக்கிறோம் கர்த்தாவே. அதுக்காக காத்திருக்க தாரும், நம்பிக்கையோடு காத்திருக்க தாரும். இப்பொழுது ஒரு சோதனை இருக்கலாம், இப்பொழுது ஒருவேளை சில சோதனைகள் அனுமதிக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் தீமை வராது என்ற ஒரு நிச்சயம் கொண்டவர்களாக நாங்கள் வாழ கிருபை தரும் கர்த்தாவே. குறிப்பிட்ட ஆசீர்வாதியும் இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். அடுத்தாவது 3வது பகுதி இருக்கிறது. அதுல ஒரு 3 ஜெபங்கள் இருக்கு. துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே. இதற்காக நன்றி சுவாமி. மறுபடியுமாக ஒரு சிறு குழுவாக தாங்கள் இன்னைக்கு சனிக்கிழமை பொழுதுல குழுவி நல்ல ஒரு செய்தி, நற்செய்தியை பத்தி நல்லா சொன்னாங்க. அப்புறம் நல்ல எல்லாத்தையும் ஸ்தோத்திரம். அவங்களுடைய வெட்டிங் டே கூட சகாய் மேரி டாக்டர் அவங்களுடைய மருமகளுக்கும் நாங்கள் நல்ல அவங்களுடைய வெட்டிங் டே இந்த டேயா இருந்த உண்மையான ஸ்தோத்திரம் தாவே. அப்படி கத்தாவே இப்பொழுது நல்ல ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் ஆமா, நல்ல இந்த அவர் அவர் ஃபாதர் வாட் இன் ஹெவன் கர்த்தர் சொல்லி கொடுத்த கர்த்தரோட ஜெபத்தை பத்தி நீங்க ஜெபிக்கிறது எவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு காரியம். கர்த்தாவே நீங்க இன்னைக்கு கொடுத்த நல்ல ப்ரிவிலேஜுக்காக நன்றி. மாமாவுக்கு கொடுக்குற நல்ல ரெவலேஷன்ஸ்க்காக நன்றி சுவாமி. கர்த்தாவே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தடவையும் இந்த ஜெப ஐக்கியத்துல ஜாயின் பண்ணும் பொழுது கர்த்தா இதோ ஒரு ரொட்டீனா இல்லாதபடி ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு இருந்து மாமா கொடுக்குற நீங்க கொடுத்துருக்கிற நல்ல ரெவலேஷன்ஸ்க்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே அப்படி இப்படி இந்த ப்ரேயர் அவர் லார்ட்ஸ் ப்ரேயர் கர்த்தாவே இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த லார்ட்ஸ் ப்ரேயர்ல ஜெபிக்க எனக்கும் கொடுத்த இந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. சீஷர்கள் மட்டத்துல வந்து கர்த்தாவே நாங்க எப்படி ஜெபிக்கணும்னு கேட்கும் பொழுது நீங்க இவ்வளவு அழகான ப்ரேயரை கொடுத்தீங்க சுவாமி. நாங்க எந்த ஜெபம் செய்ய வேண்டாம் கர்த்தாவே. இந்த அவர் லார்ட்ஸ் ப்ரேயர் மனம் விட்டு சொல்ற பொழுது கர்த்தா எவ்வளவு ஒரு மகிமை கர்த்தாவே. இது லாஸ்ட் பார்ட் ஆஃப் லார்ட்ஸ் ப்ரேயர் எனக்கு ஜெபி கொடுத்த இந்த நல்ல கிருபைக்காக நன்றி 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 கர்த்தாவே. துதி உமக்கே கர்த்தா, துதி உமக்கே, கனம் உமக்கே, மகிமை உமக்கே. ஹalleluya. For thine is the kingdom and the power and the glory forever. ஹalleluya, ஹalleluya. கர்த்தாவே துதி உமக்கே. இம்மட்டும் காத்த இறைவனை ஆராதிக்கிறோம் சுவாமி. இம்மட்டுமா எங்களை காத்து வழியில் எடுத்து வந்திருக்கீங்க ராஜா. கர்த்தா உமக்கே மகிமை, உமக்கே துதி சுவாமி. கர்த்தாவே நாளே ஆராதனைகளை எங்களுடைய சபையோடும் பொதுகளோடும் இணைந்து ஸ்தோத்திரப்படி செலுத்துவோம் ராஜா. நாளைக்கு கர்த்தாவே திருவிருந்து நடத்தும் போதக பிதாக்கள் பிரசங்க வேலையை குறைத்து சபையோர் பங்கு பெறும் ஆராத வேலையை அதற்கு முன்னாடி ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே நாங்க லார்ட் ஜீசஸ் we love you Lord. கர்த்தாவே உமக்கு நாங்க give you all the honor and all the glory. கர்த்தாவே நாளைக்கு நாங்க சபைக்கு செல்லும் பொழுது கர்த்தாவே இந்த ஒரு துதியோடு நாங்க செல்ல கிருபை தந்துருங்க. We are going to worship a great God, the almighty God. Hallelujah. கர்த்தாவே நாங்கள் அங்க உட்கார்ந்துருக்க சும்மா வெறுமையா உட்காராதபடி உம்முடைய மகிமையால் ரேஞ்சல் உட்கார்ந்துருக்கு கிருபை தந்துருங்க. அப்படியே சபையை போதுகிறோம் இதை உணர்ந்து ஏதோ ஒரு சடங்காச்சாரம் ஒரு கஸ்டம்ஸா ஒரு செய்யாதபடி டெய்லி ருட்டீனா செய்யாதபடி உம்முடைய ரத்தத்தையும் உம்முடைய சரீரத்தை மக்களுக்கு கொடுக்கும் பொழுது அது எவ்வளவு தெய்வீகமானது என்று அது அவர்களும் பக்தியோடும் கொடுக்கவும் அதை வாங்குற சபை மக்களும் கர்த்தாவே அதுக்கு அவர்களும் அதை இணைந்து அதை வாங்கும் பொழுது அவர்களும் பரிசுத்தத்தோட வாங்க அப்பா கிருபை கொடுத்துருங்க ராஜா. ஒவ்வொரு மனதை கிரியை செய்யுங்க. நாளைக்கு சபைக்கு செல்லும் பொழுது இப்பொழுதே ஒவ்வொரு மனதை கிரியை செய்யுங்க. ஒரு ப்ரிப்பரேஷனோட செய்யல கிருபை தந்துருங்க கர்த்தாவே. அந்த ஒரு ப்ரேயர்ஸ் மாற்றி மாற்றி படிக்கும் பொழுது அதை உணர்ந்து படிக்கவும் கிருபை தந்துருங்க. சபை போதுட்டு அது எதையும் ஷார்டன் பண்ணக்கூடாது சுவாமி. கர்த்தாவே maybe they can reduce their sermon Lord Jesus. கர்த்தாவே இந்த பகுதி அவர்கள் ஃபுல்லாக படித்து ஜனங்களோர் அதை உணர்ந்து படிக்கவும் அந்த திருவிழா ஆராதனை பங்கு பெற கிருபை கொடுத்துருங்க சுவாமி. நன்றியேசுவே நன்றியேசுவே. அப்படி கனம் உமக்கே. ஹalleluya. எந்த ஒரு போதுகிறோம் சாட்சி சொல்லும் நபரும் இம்மி அளவும் தன்னை உயர்த்தாதபடி போதிக்க சாட்சி சொல்ல ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. Everything belongs to you dear Lord. Who are we master? You created us in your image Lord. Everything goes to you. For thine is kingdom and the power and the glory. Glory belongs only to you, dear Lord. Nothing for us. We are not worthy so much as to gather the crumbs under thy table. But thou art the same Lord, whose property is always to have mercy. கர்த்தாவே உம்முடைய மர்சினால தான் கர்த்தாவே நாங்க இப்படி இருக்கிறோம் சுவாமி. மகிமை உமக்கு தான் ராஜா.
Everything belongs to you. We surrender ourselves, dear Lord, into your feet. நாங்க தாழ்ந்து பணிந்து குனிந்து உங்கள் பாதத்தை வணங்குறோம் ராஜா. அன்னைக்கு மரியாள் கர்த்தாவே அந்த அந்த தைலத்தை உடைச்சா சுவாமி. அவங்க Lord, even proclaim wherever the gospel is preached, what she did will be proclaimed. Hallelujah. Kartava, so you are glorious God. So we give you all the glory, Kartave. சாட்சி சொல்லும் பாடல் வேளையிலும் தங்கள் இசை மட்டும் திறமை அல்லது பாடும் திறமை வெளிப்படுத்தாதபடி அடக்கி ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்கு மேன்மை பாடுற ஒண்ணும் இல்லை சுவாமி. நாங்க பாடும் பொழுதும் எங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருந்தா பாடும் பொழுதும் கர்த்தாவே, நாங்கள் கர்த்தாவே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கும் பொழுதும் everything should bring glory to your name, Lord. Nothing of our own. இங்கு பிரசித்தப்படுத்தாதபடி ஒரு சுயம் கூட வரக்கூடாது. நல்லா பாடினேன், நல்லா வாசிக்கிறேன்னு, நல்ல மெசேஜ் கொடுத்துட்டேன்னு, அது நான் நல்ல சாட்சி சொன்னேன் அப்படிலாம் ஆதபடி Lord, we completely give all the glory to you. It's because of you we stand here, Lord. Thank you, Pastor. Thank you. அப்படி மகிமை உமக்கே. பாடல் பாடம் அனைவரும் பாடல் அர்த்தத்தை உணர்ந்து பாட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நற்கருணை பகிரும் மக்கள் தங்களை தங்களை மறைத்து இயேசு வெளிப்படுத்த ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒருவரை சந்திக்கும் நேரம் அவர்கள் பேச்சுகளை ஆண்டு நாம மகிமையோட ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, மகிமை உமக்கே Lord Jesus. Hallelujah. எல்லா கனம் மகிமை everything belongs to you, dear Lord. மேன்மை பாராட்டு ஒண்ணு இல்ல சுவாமி. கர்த்தாவே, நீங்க கர்த்தா what you expect from us is total devotion to you, Lord. எல்லா மகிமை கனம் எல்லாம் உமக்கே கர்த்தாவே. அப்படியே சபை முடிஞ்சு வெளியில வரும் பொழுதும் மகிமை சுமந்து கொள்ளுகிற ஜனங்களாக வெளியில வரக்கிறதுக்கு தந்துருங்க. மற்றவர்கள் இயேசுவை பார்க்க Lord, people should see Jesus in us, in our actions, in our deeds. Faith with deeds, Lord Jesus. நீங்க சொல்லிருக்கீங்க, நான் வெறும் விசுவாசம் மட்டும் இருந்தா ஒண்ணும் பத்தாது. They should be accompanied with deeds. என்னுடைய செய்கையில நாங்க அன்பு காமிக்கிறதுல, because you said, Lord, in மைக்கால வாசிக்கிறோம் சுவாமி, that you love mercy, Lord. You love, Lord Jesus, to be merciful to one another, to walk humbly before you, dear Lord. கர்த்தாவே, அந்த மாதிரி நல்ல குணங்களை கொடுத்துருங்க சுவாமி. இந்த லார்ட்ஸ் பிரேயர்ல எல்லா அன்றைக்கு எங்களுக்கு ஒரு பேக்கேஜா கொடுத்துருங்க கர்த்தாவே. ஒவ்வொரு தடவையும் நாங்கள் அதை நாங்க சொல்லும் பொழுது ஜஸ்ட் நாட் லைக் அ கஸ்டமர், ஜஸ்ட் லைக் அ ஹேபிட் சொல்லாதபடி ஒவ்வொரு வார்த்தை நீங்க கொடுத்த வார்த்தை, உங்க வாயிலிருந்து வந்த வார்த்தைகளப்பா, அதை பக்தியோட விரலையோட வந்து சொல்லும் பொழுது எங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஜெபிக்க கொடுத்த மாமா கொடுத்த இந்த ரெவலேஷன்ஸ்க்கா நன்றி சுவாமி. இந்த ஜெபிக்க கொடுத்த எனக்கு கொடுத்த கிருபைக்கா நன்றி. கன மகிமையில் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசு மூலமாக ஜெபித்து ஜெயம் நடக்கும் பிதாவே. ஆமென். ஆமென். இப்பொழுது சாட்சியின் நேரம். இந்த நேரத்தில் எல்லாரும் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வந்து February 7th. இன்னைக்கு எங்க அப்பாவோட பர்த்டே. எங்க அப்பா, if he was now here, he'll be 94 years old. So எங்க அப்பா நான் February 7th எங்க அப்பா நினைக்கிறேன். எங்க கருத்து எங்களுக்கு அருமையான ஒரு அப்பாவும் கொடுத்தாங்க. லவ்விங் டாடி, லவ்விங் அப்பா. எங்களுக்கு இவ்வளோ நல்ல வளர்த்து வந்திருக்காங்க. நல்ல அறிவுரை சொல்லியிருக்காங்க. பைபிள்ல இருந்து பேசேஜஸ் ஃபர்ஸ்ட் ஜெபிக்க கத்து கொடுத்தது எங்க அப்பா தான். அப்போ நாங்க வந்து எங்க அப்பா வந்து கேத்தலிக் தான். அப்புறம் நல்ல கடைசியில ரொம்ப பைபிள் படிப்பாங்க. பைபிள் தான் எங்க கடைசி டேஸ்ல தான் ரொம்ப அப்படி he knows by heart. I still remember 1996 நான் மெட்ராஸ்ல அப்பாவோட நான் ஒரு 10 days லீவ்ல அங்க அப்பாவோட நான் இருக்கிறப்போ இதுல அந்த லூக் சாப்டர் 50 அந்த இது ப்ராடிகல் சொன்னது இது பை ஹார்ட் சொன்னாங்க. ஆன் த பெட் பை ஹார்ட் சொல்லிட்டு கடைசியில அந்த when he came to his senses அந்த இருக்கும் அந்த வேர்ஸ் அப்படியே எங்க அப்பா அழுதுட்டாங்க. when he went back to his dad, still I remember எங்க அப்பா சொன்னது, அந்த பாடமா சொன்னது. அப்பா சொன்னாங்க, எங்க காலேஜ் ஸ்கூல் டேஸ்ல படிக்கிறப்போ இது எங்க அவங்க அப்போ அது பைஹார்ட்டா இத சொல்லணுமா, ஸ்கூல் டேஸ்ல இது ஒரு இதா வச்சிருந்திருக்காங்க. ஸோ அப்போ வரைக்கும் எங்க அப்பாவுக்கு இது சாப்டர் 15 நல்ல ஞாபகம் இருக்கும். அப்படியே ஒரு கிரேட் டாடி. So we thank and praise God. So we need to சாட்சி நேரத்துல just thinking February 7th, what better day than today to talk about my dad.
Great engineer, retired as Deputy Chief Engineer from the Indian Railways. So, ரொம்ப நல்ல வெரி வெரி ஹம்பிள் அட் ஹார்ட் எங்க அப்பா. அப்படி ஒரு எங்க அப்பாக்கு அந்த ஒரு பார்க்கின்சன்ஸ் டிசீஸ் வந்ததுதான் he was in bed. பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். கவர்மெண்ட் காலேஜ் டெக்னாலஜில தான் எங்க அப்பா படிச்சாங்க. அந்த காலத்துல அந்த வில்லேஜ்ல ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்ஜினியரிங் கிராஜுவேட் எங்க அப்பா தான். ஸோ நிறைய லாரன்ஸ் எங்க அப்பா கூட ஒரு இது இருக்காது. நோ ப்ரைட் அட் ஆல். ரொம்ப ஹம்பிளா இருப்பாங்க. So I'm really thankful praise God for giving such a good idea and he leaving such a great legacy for us. And on this February 7th, is a great day for me too because 2005 February 7th இந்த ஊருக்கு நாங்க வந்தோம். இந்த கம்பெனில நான் ஜாயின் பண்ணேன் February 7th 2005. So I thank and praise God for being with me for the past 21 years in this place where I'm working. So I thank and praise God for this beautiful day and February 7th happens to be on Saturday. So இன்னைக்கு நான் ஜாயின் பண்ணோம். சாட்சி சொல்லும் கொடுத்த கருத்திற்கு நான் மகிமை கனம் செலுத்துகிறேன். ஆமென். Praise God. அருமையான சாட்சிக்காக ரதிமுத்து சார் நீங்க சாட்சி சொல்றீங்களா? நான் சொல்றேன் பிரதர். நீங்க சொல்லுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள்லயும் தேவன் என்னை சாட்சியா நிறுத்தினதுக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். 2006 February 6th அன்னைக்கு எனக்கு நான் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நான் எனக்கு கொஞ்சம் ஃபீவர் இருந்துட்டே இருந்தது. ஃபீவரோட வீசிங் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிட்டு அதனால நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டேன். ஐசியூல இருந்தேன். ஆனா 20 ஆண்டுகளா அதற்கப்புறம் என் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த நாள்ல சாட்சி சொல்ல வைத்திருக்கார். 2006 February 6th அட்மிட் ஆகி ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல காணப்பட்டேன். 7 நாள் ஐசியூல இருந்தேன். அங்கிருந்து வெளியே இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக சாட்சியா நிற்க என் தேவன் எனக்கு கிருபை செய்தார். அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். ரதிமுத்து சிஸ்டர் சாட்சி சொல்றீங்களா இன்னைக்கு? சார் கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. கையில கர்த்தருடைய கிருபையினால இப்போ நல்ல உங்களுடைய ஜெபம் எல்லாரும் எனக்காண்டி பண்ண ஜெபத்தினாலையும் ஆண்டவர் கிருபையினால எனக்கு நல்ல சுகமாயிட்டு 25th February நான் ஜாயின் பண்ணணும் டியூட்டியில. இப்போ நல்லபடியா இருக்கேன். ஆனால் மூவ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கே தவிர மற்றபடி நல்ல ஒரு பிரச்சனை இல்லாம நல்லபடியா குணமாயிட்டு. ஆண்டவருக்கு நன்றி, கோடி கோடி நன்றி. சாந்தினி சிஸ்டர் நீங்க தேங்க் பண்றீங்களா எல்லாருக்காகவும்? ஜூரி சாந்தி சிஸ்டர். பண்றேன் சார். சரி. ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம்ப்பா. நன்றி 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 சுத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. கர்த்தாவே இந்த நாட்களில் கூட எசப்பா ஒவ்வொரு தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற தியானத்துக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த வேலையினுடைய எசப்பா சாட்சின ஒவ்வொரு 3 சகோதரிகளுக்காக கொடான ஒரு ஸ்தோத்திரம் நன்றி 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 ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. சகோதரி ஜாக்கி சொன்ன நல்ல சாட்சிக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சொன்ன நல்ல தகப்பனாருக்காக நன்றி எசப்பா ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஆண்டவரை சத்தியத்தே நடக்காது கேட்படுகிற சந்தோஷத்தை பார்க்கல சந்தோஷம் இல்லை என்று சொன்னது போல அப்பா அவர்களும் இந்த நாட்கள் அவருடைய பிள்ளைகள் கூட எசப்பா இப்படியாக ஆண்டவரை சாட்சியுள்ள பிள்ளைகளை நீங்க வைத்திருக்கிறதே கொடான கொடி நன்றி. ஆண்டுகள் ஆனாலும் கூட எசப்பா நினைப்போரும் நீங்க திருப்பி சொன்னீங்க. விசேஷமாக அதே நாளில் கூட அந்த 2000ஆம் ஆண்டுக்கு அவர்களுக்கு ஒரு வேலையை நீங்க கொடுத்துட்டீங்கப்பா. அந்த வேலையை எசப்பா இந்த நாட்கள் மட்டுமாக 21 ஆண்டுகளாக செய்ய நீங்க திருப்பி தந்திருக்கீங்களே நன்றி 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 சுத்திரிக்கிறோம் அப்பா. தகப்பனே அந்த பணியில இந்த கரம் இருக்கட்டும். உங்க குடும்பத்திலே ஆசீர்வதிங்க. அவருக்கு எல்லாவற்றையும் அப்பா அவர் என்னென்ன காரியங்களுக்காக அவங்க ஜெபிக்கிறார்களோ தகப்பனே இன்னும் அவரோட ஆழ்கிற வாழ்க்கையில இன்னும் ஒருபடி சிறந்து வளர திருப்பி தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சாட்சி அப்பா உங்க ரட்சகருடைய நாமத்தினால ஒரு மகிமைக்கே அவருடைய சாட்சியாக ஏறெடுக்க திருப்பி தந்ததற்காக உங்களுக்கு நன்றி நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியே கூட ஆண்டவரே அப்பா 20 ஆண்டுகளுக்கு முன்பாகப்பா February மாதம் 6ஆம் தேதியில நான் ஆஸ்பத்திரியில இருந்தேன்னு அவங்க சொன்னாங்கப்பா. எசப்பா எவ்வளவு ஒரு ஞாபகம் எவ்வளவு ஒரு நன்றியுள்ள இதயத்தோட அவங்க இருக்காங்க. கோடி கோடி நன்றி எசப்பா. தகப்பனே அந்த நாட்களில் ஏற்பட்ட இழைப்பினாலும் சளியினாலும் அப்பா அவர் அவதிப்பட்ட பொழுது எசப்பா என் தேவனாய் கர்த்தர் எந்த அளவுக்கு தேடினாங்களோ இத்தனை ஆண்டுகள் காலம் நீங்க ஜீவனுடைய சுரத்தை நீர் கொடுத்தப்பா. ஒரு சாட்சியாக அந்த நினைவுற அப்பா நீங்களுடைய பிள்ளைகளுக்கு அப்பா நீங்களுடைய மகளுக்கு நீர் கொடுத்த கிருபைக்காக நமக்கு நன்றி நமக்கு ஸ்தோத்திரம் நமக்கு ஸ்தோத்திரிக்கிற கொடான கொடி ஸ்தோத்திரம் அப்பா. இனிமேல் அப்படிப்பட்ட எந்த வியாதிகளும் அப்பா சகோதரர்களை தொடாதபடிக்கு நீர் உங்களுடைய சகோதரனுடைய சரீரத்தை ஆளுகை செய்ய முடியாது நம்ம ஜெபிக்கிறோம். எந்த விதமான பணிகளும் அப்பா எந்த விதமான குளிர்கள் காய்ச்சல எதுவும் அப்பா மீண்டும் சகோதரியோட நோயை தொடாதபடிக்கு அப்பா
இறைவனின் ரத்தத்தை நீ சகோதரி நீ மூடி மறைத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. அதே கூட அவர்கள் அறிவித்து சகோதரி சொன்ன சாட்சிக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே இந்த கையை தொட்டு சுகப்படுத்தினீரே கண்டிப்பா அவங்க நிறைய சாட்சிகள் சொல்லுவாங்கப்பா. நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு சகோதரி ஆண்டவரே, இப்படிப்பட்டதான ஊழியர்களை தகப்பனே, இப்படிப்பட்டதான ஜெப பங்காளர்களை ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இணைத்து உங்கள் ஜெபிக்க அந்த கிருபைகளுக்காக நன்றி எசப்பா. ஒவ்வொரு குடும்பங்களிலும் அப்பா நாங்கள் சாட்சியை நாங்கள் எழும்பும் தகப்பனே, நாங்கள் சாட்சி சொல்லி உங்கள் நாமத்தை மையப்படுத்தி கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம். விசேஷமாக சாருக்காக அக்காவுக்காக ஸ்தோத்திரம். அவர்களை இன்னும் சரித்தின் சுகத்தையும் பலத்தையும் தந்துப்பா. நீதி தாய்நாள் சுகத்தினால் நிரப்பி வழிநடத்த முடியாது நாங்கள் சிரிக்கிறோம் அப்பா. தகப்பனே விசேஷம் அந்த குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் அப்பா சரீரத்துல சுகத்தையும் பலத்தையும் தாங்கப்பா. இந்த சளியினால இருக்கிற எல்லா விதமான பலவீனங்களும் ஒருவரை தொடாது கிடைக்கப்பா. ரத்தத்துல நீர் மூடி மறைத்துக்கொள்ளும். இந்த நாளையப்பா உங்களுக்கு தெரிவித்த ஜபங்களுக்காக நன்றி செலுத்துறோம். ஆசையும் இருந்தோம் அந்த சாட்சிகளுக்காக கோடி கோடி நன்றி செலுத்துவோம். இயேசு கிறிஸ்து நாம் ஜெபம் என் பரிசுத்தமான பிதாவே. ஆமென். 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 வருகிற செவ்வாய்க்கிழமை அதாவது 10ஆம் தேதி அன்று நம் மத்தியிலே நற்சாட்சி என்கிற தலைப்பின் கீழே டாக்டர் சகாய் மேரி அவர்கள் செய்திகளை மத்தியிலே இருப்பார்கள். இந்த தினத்தில் அனைவரும் வந்து இந்த ஜபக்குழுவில் கலந்து கொள்ளும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது முடிவு ஜபத்துக்குள்ளாக கடந்து போவோம். முடிவு ஜபத்தை சகோதரி ஹேமராஜ் எடுப்பார். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஜெப வேளையை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமானதாக்கி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளின் செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் செய்தியின்படி தகப்பனே உம்முடைய உமக்கு தகப்பனே நற்செய்தியை அறிவிக்கிறவர்களாக உங்களுடைய வார்த்தையை பிரசித்தம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட எப்படியாகிலும் ஒரு சிலரை ரட்சிக்கும்படியாக ஆண்டவரே உடைய வார்த்தையை விதைத்துவிட ஒவ்வொருவருக்கும் நீ திரும்பி தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் நாங்கள் ஜெபித்த விண்ணப்பங்களின்படி ஆண்டவரே லாஸ்ட் பிரேயர் படி தகப்பனே நாங்கள் ஜெபித்தோம். ஆண்டவரே உண்மையாகவே ஆண்டவரே அந்த என்னுடைய ஆழத்தை நாங்க இந்த நாள்ல புரிந்து கொள்ள நீங்க கிருபை தந்தீங்க. ஏனோ தானோ என்று இதுவரைக்கும் நாங்க செய்திருந்த எல்லா காரியத்தையும் மன்னித்து இனி நாங்கள் வருகிற நாட்கள்ல உண்மையாய் காணப்பட கத்த கிருபை தருவதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏறெடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்களுக்கும் என் தேவன் அன்றே பதில் கொடுத்ததற்காக நன்றி நன்றி நன்றி. சாட்சிகள் சொல்லி உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் என் தெய்வன் மகத்துவமான கிரியைகளை செய்வதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அன்றுவரே இந்த ஜெபத்துல பங்கு பெற்ற ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். குடும்பங்களை பாதுகாத்து கர்த்தருடைய சட்டையின் வரைவில் வைத்து நீ காத்துக்கொள்ள உடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இந்த ஜெப ஊழியம் தடையின்றி நடக்க ஆண்டவரே இந்த ஊழியம் வெறுத்தியடை ஆண்டவரே இதை பொறுப்படுத்தி நடத்துகிற உடைய பிள்ளைகள் ஆண்டவரே உமக்குள்ளாக ஆண்டவரை பலன் கொள்ள நீ கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம். அவங்களுடைய எல்லா பலவீனங்களிலும் உடைய பலன் ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை ஆண்டவரை சாருக்கு உதவியாக பொறுப்படுத்தி செய்த ஆண்டவரே தேவதாஸ் சார கூட உடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தூர தேசத்துல இருந்தாலும் இந்த ஊழியத்தை சரியான நேரத்துல பங்கு பெற்று ஆண்டவரே சரியாக எல்லாவற்றையும் செய்கிற உடைய மகனுடைய வாழ்க்கையில அவர்களுடைய இறுதிய விருப்பத்தை நீ நிறைவேற்றி கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே பங்கு பெற்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை நீ செய்ய போவதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். கனமை எல்லாவற்றையும் நீ எடுத்துக்கொள்ளும். மீட்பரின் சமூகத்தில் ஜெப கேட்டே நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமீன். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்ம இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னியின் அழைத்தில் உற்பவித்து பிறந்தார். பொதுவாத்தில் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதத்திறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவ எழுதினார். பரலோகத்துக்கேறி தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய வலதுபாட்டில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோடு மருத்துவரையும் நியாயத்திற்கு திரும்ப வருவார் என்று விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக சபையும் கிறிஸ்தவங்கள் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சிதை வீழ்த்தலும் நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமனிருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றருள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். விரோதமாய் குற்றம் செய்து நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் மன்னியும். எங்களுடைய சொன்னக்குள் பேசப்படாமல் தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையதே. ஆமென். ஆசீர்வாத ஜெபம். நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் திவ்ய ஐக்கியமும்
இன்றும் என்றுமாக நல்ல இருப்பதாக. ஆமென். உமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி உகந்தமாகிமை உமக்கே ஓ நீரே ராஜாவே ஸ்தோத்திரம் 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 மிக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே அல்லேலூயா துதி கனமகிமையோ உமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமகிமையோ உமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இதை கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருக்கு சரி நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். மறுபடியும் நாம் செவ்வாய்க்கிழமை என்று கூடுவோம். ஆமென். ஆமென். ஆமென்.